ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி வந்து இஸ் தி ஸ்டோரி ஆஃப் எலைஜா. ஓகே, ஸோ எலைஜாவில் ஒரு முக்கியமான ஸ்டார்டிங் ஜேர்னியை வந்து நம்ம பிரேக் டவுன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ 1 Kings சாப்டர் 18லேருந்து இந்த ஸ்டோரி 19ஓட எண்டு வரைக்கும் போகுது. ஓகே, நம்ம அப்படியே அதை ஜேர்னியை மட்டும் அப்படியே ட்ராக் பண்ணிட்டு வரலாம். ஏன்னா அதுக்கப்புறம் வில் பிரேக் இட் டவுன் ஃபாதர். ஸோ ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி லெசன். எலைஜா எப்போ எந்த டைம் பீரியடில் வர்றாருன்னா, கிங் டேவிட் இருக்கார். கிங் டேவிட் இறந்ததுக்கப்புறம் சாலமன் அவர் பையன் வந்து கிங்காக இருக்கார். சாலமன் வந்து நிறைய பொலிட்டிக்கல் அலையன்ஸ்னால he marries a lot of foreign women who have foreign gods. ஸோ இந்த other gods எல்லாம் they come into Israel and Solomon out of obligation starts worshipping these other gods as well. And God is angry with Solomon, and God told, after your reign I will split Israel into two. அதாவது அவன் இருக்கும் போதே பண்ணியிருக்கலாம், பட் அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் டேவிட் he told, after you die I will split Israel into two. ஸோ இஸ்ரேல் வந்து இஸ்ரேல் அண்ட் ஜூடான்னு ரெண்டாக பிரிஞ்சிருது. இவங்க 2 பேர் சண்டை போட்டுனே இருக்காங்க. அண்ட் அந்த சண்டை போடுற டைமில் வந்து என்னென்னா, ஒரு சைடு வந்து நிறைய கிங்ஸ் மூவ் ஆகிட்டே வராங்க, அண்ட் ஒரு சைடில் வந்து ஏஆப்னு ஒரு கிங் வராரு. ஓகே, ஸோ இந்த ஏஆப்ன்ற கிங் வந்து he marries a woman who serves Baal. ஓகே, ஜெசபெல்ன்ட்டு. ஓகே, அண்ட் அவங்க என்ன பண்ணுறாங்க, இஸ்ரேலில் இருக்க ப்ராஃபிட்ஸ், அதாவது காட்ஸ் ப்ராஃபிட்ஸ் எல்லாருமே கொன்னுட்டு ஃபுல்லாக பாலோட ப்ராஃபிட்ஸ் எல்லாருமே இருக்கிற மாதிரி க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டைம் பீரியடில் தான் என்ன ஆகுது, எலைஜாக்கு உள்ள வராரு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வேர்ஸ், எலைஜா ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து பயங்கரமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வேர்ஸ் பார்த்துடலாம். ஆஃப்டர் லாங் டைம் இந்த 3rd year the word of the Lord came to Elijah, go present yourself to Ahab, I will send rain on the land. Oh, sorry 1 Kings 17:1. Now Elijah, the Tishbite from Tishbe in Gilead, said to Ahab, as the Lord, the God of Israel lives, whom I serve, there will be neither dew nor rain in the next few years except at my word. ஸோ இதுதான் எலைஜாவோட என்ட்ரி. ஓகே, ஸோ எலைஜாவோட இன்ட்ரடக்ஷனு, அவன் எந்த ஊருக்காரன், ஓகே, இந்தியன் மாதிரி டிஷ்பைட். ஓகே, டிஷ்பின்னு ஒரு ஊர்லேருந்து டிஷ்பைட் ஒருத்தர் வர்றார். ஓகே, இவன் உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, ஸ்ட்ரெயிட்டாக வந்து ராஜாவோட மீட்டிங். ஓகே, உள்ளே வந்தோடனே ஸ்ட்ரெயிட்டாக ராஜாவோட மீட்டிங். நினச்சி பாருங்களேன், ஸ்ட்ரெயிட்டாக ராஜாவை. சம்டைம்ஸ் பைபிளில் வந்து சில விஷயங்கள்லாம் கொடுத்துருவாங்க, பட் யோசித்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ வெரி காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். ஓகே, இட் சேஸ் Elijah said to Ahab, ஸ்ட்ரெயிட்டாக செட் டு ஏஆப். அதுக்கு முன்னாடி அவர் எப்படி போனார், எப்படி ராஜா பெர்மிஷன் கொடுத்தாரு பார்க்குறதுக்கு, அதெல்லாம் கிடையாது. யூஸ்வலாக அந்த டைம் இஸ்ரேலில் எப்படி இருக்குன்னா, ப்ராஃபிட்ஸ் இஃப் தே வாண்ட் டு மீட் த கிங் வில் கிவ் ப்ரையாரிட்டி. ஓகே, அண்ட் திஸ் எலைஜா இஸ் நாட் அ வெரி நோன் ப்ராஃபிட் அட் த டைம். இதுதான் த ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் எலைஜா இந்த பைபிள். எலைஜா பாசிபிளி போயிட்டாங்க காட்கிட்ட, நான் ப்ராஃபிட், ராஜாவை பார்க்கணும். நீ ப்ராஃபிட்டா, நான் பார்த்ததே இல்லையோ உன்னை இந்த பக்கமே அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் எலைஜா ஃபைண்ட்ஸ் தட் கிரேஸ் டு ஹாவ் தட் ஃபஸ்ட் மீட்டிங் வித் த கிங். மீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இனிமேல் மழை பெய்யாது அப்படின்னு சொல்லிட்டு எலைஜா வந்துடுறாரு வெளில. ஓகே, ஸோ அடுத்த செகண்ட் வேர்ஸ் வந்து இஸ் இன்ட்ரெஸ்டிங். என்னென்னா, the word of the Lord came to Elijah and it says, leave here, turn eastward and hide in Kerth Ravine, east of Jordan. ஓகே, இப்போ ஏஆபை மீட் பண்ண இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ மவுண்டன். ஓகே, சமாரியா மவுண்டன் மேலே ஏஆபை மீட் பண்ணுறாங்க. ஓகே, அந்த அனௌன்ஸ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எலைஜா கோஸ் ஸ்ட்ரெயிட் டு ஒரு வேலி ரீஜன். ஓகே, திஸ் வேலி ரீஜன் இஸ் கைண்ட் ஆஃப் இன் தி அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் தி இஸ்ரேலி மீடியா டீம் பண்ணியிருக்காங்க. எஸ், ஓகே,
இந்த வேலி ரீஜன் வந்து கைண்ட் ஆஃப் இன் தி அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் இஸ்ரேல். ஓகே, ஸோ அங்கே வந்து காட் ஆஸ் எலைஜா டு கோ. ஓகே, ஸோ அங்கே போனதுக்கப்புறம் he says, I will feed you through ravens, okay, and I'll give you water from the brook. கிரியேட்டிவிட்டி எதாவது பண்ணியிருக்கீங்க? ஓகே ஓகே. ஸோ இது வந்து மார்க்கியோட ஜென்ரேஷன். ஸோ ஓகே, இதுதான் பொசிஷன் 2. ஓகே, ஸோ இப்படின்னா வச்சுக்கோங்க. பொசிஷன் 1 இஸ் மவுண்ட் சமாரியா மீட்டிங் வித் த கிங். பொசிஷன் 2 ஒரு வேலி இன் தி அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் இஸ்ரேல். ஓகே, வேர் he gets food fed by ravens. Okay, and he has water from the brook. Okay, கொஞ்ச நாளைக்கு இது போகுது, and then he is asked to move to another place. Okay, Zarephath. Okay, ஸோ இந்த ஜெரபாத்தில் என்ன ரொம்ப சிக்னிஃபிகண்ட்னா, இந்த ஜெசபெல், ஏபோட ஒய்ஃப், the person that brought Baal's prophets into the land, she is from that town. Okay, ஸோ ஏஆப்க்கு வந்து இங்கே எலைஜாக்கு வந்து இங்கே வந்து தண்ணி காலி ஆகிடுது. தண்ணி காலி ஆகணுன்னு என்ன சொல்கிறாரு, நீ அந்த ஊருக்கு போ, அந்த ஊரில் ஐ மேட் ப்ரொவிஷன் ஃபார் யூன்றாரு. உடனே அவன் வந்து அந்த ஊருக்கு கிளம்பி போகிறான். அந்த ஊருக்கு போனோடனே ஒரு விடோ ஒருத்தங்க இருக்காங்க. இந்த விடோவை பார்த்துட்டு சாப்பாடு போடுங்கன்றான். நாங்களே கடைசியாக சாப்பிட்டு சாவலான்னு இருக்கோம் அப்படின்றாங்க. சரி, எனக்கு சாப்பாடு போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டு சாவுங்கன்றாரு. சரி, இவர் ஃபஸ்ட்டு சாப்பிட்றாரு. சாப்பிடும்போது தான் அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க, they are not running out of food. Okay, and this happens, and there's a few other stories. Okay, so we're going to split this into 3 different positions. One is the capital city, Samaria, on a mountain where there's an encounter with the king. Okay, second one is the valley or the outskirts of Israel. Okay, where he is fed by ravens and he is drinking water from a brook. Okay, அந்த ப்ரூக்கில் இருக்க தண்ணி, இவங்க மழை வராதுன்னு சொன்னனாலும் தண்ணி வந்து நின்றுது. அதுக்கப்புறம் எலேஜா வந்து has to cross the river Jordan. Okay, எப்படின்னா இஸ்ரேல் ஆக்கியபைட் போத் சைட்ஸ் ஆஃப் த ரிவர் ஜார்டன். அதாவது ஜார்டனுக்கு ஒரு சைடு தான் கேனன், இந்த ஜெரிகோ இன்சிடெண்ட் அதெல்லாம் நடந்தது, அண்ட் தி அதர் சைடும் இஸ்ரேல் ஆக்கியபை பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதில் ஒரு இடம் தான் இந்த சிடோம். அங்கே தான் ஜெசபெல் வாஸ் தேர். ஸோ அங்கே போக சொல்கிறாரு. அங்கே he meets this widow and he stays with that widow and food provision is from there. So அதுதான், like the first was a lot of details on what might have happened is left to us to imagine. Okay, so we're going to do some imagination. Okay, ரொம்ப இமேஜின் பண்ண வேணாம், ஓரளவுக்கு சேஃப் லிமிட்டோட பண்ணிக்கலாம். என்னோடய ஃபஸ்ட் என்கவுண்டரே வந்து ராஜாவோட. ஓகே, ஃபஸ்ட் என்கவுண்டரே வந்து ராஜாவோட. லோவர் லெவல்லாம் கிடையாது. இன்ட்ரடக்ஷனே வந்து ஏஆப் கிட்ட சொல்கிறான், நான் சொல்கிற வரைக்கும் மழை வராதுன்றான். ஓகே, அடுத்த ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமும் வந்து ஒரு வேலையில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான். எந்த வேலையும் கிடையாது. ஓகே, ஆனால் சாப்பாடு மட்டும் டைமுக்கு வந்துடுது. 3வது ஸ்டேஜ், போகக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஊருக்கு போக வேண்டியதாக இருக்குது. அந்த ஊரில் ஒரு நீடு, அந்த ஊரில் ஒரு நீடு, அந்த நீடை வந்து எலைஜா மீட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ எனக்கு இருந்த ஒரு பெரிய கொஸ்டின், அந்த கேபிட்டல் சிட்டியில் பேசின போது அந்த பவர் இருந்த அந்த எலைஜா அடுத்த 1.5 வருஷம் சும்மா இருந்தது எப்படி? இல்லை, நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்களா? யூ வுட் ஹவ் சீன் ஒன் கிரேட் விக்ட்ரி at one point in your life, one big thing that you achieved at one point in your life, and suddenly after that achievement you are in some valley. என்னோட காலிங் வந்து is to prophesize to the king, ஆனால் I am sitting here and hiding.
I'm sitting here doing something else, something totally different, okay, for a very long time. எனக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கேன். எலைஜா கேஸில் சும்மா தான் இருக்காப்புல. அங்கே போயிட்டு இஸ் நாட் மீட்டிங் எனி ஒன், இஸ் நாட் டாக்கிங் எனி ஒன், இஸ் நாட் ஷேரிங் த வேர்ட் டு எனி ஒன். எதுவுமே கிடையாது. A prophet whom God speaks to, and a prophet who is so powerful to stop the rain through God, is sitting there in the valley for a very long period of time without doing anything. எதுவுமே பண்ணல. 1.5 வருஷம் இல்லை 2 வருஷம். நினச்சி பாருங்க, ஆஃப்டர் ஒன் பிக் சக்ஸஸ் சும்மா இருக்கான். One key thing to note here, சும்மா இருந்தாலும் அவனுக்கு தேவையான சாப்பாடு வந்துடுது. எத்தனை பேர் அந்த சும்மா இருக்க ஃபேஸில் இருக்கீங்க? ஏன்னா எனக்கு ஐ ஆல்வேஸ் ஹேவ் தட் ஃபீலிங்னா, நான் யார் தெரியுமா, என் பொட்டென்ஷியல் என்ன தெரியுமா, நான்லாம் எங்கே இருக்க வேண்டியது தெரியும். நான்லாம் வந்து சமாரியா மலை மேலே அந்த ராஜாவை பார்த்து மழை வராது அப்படின்னு சொல்கிற நிலைமையில் இருக்க வேண்டியவன். நான் வந்து இந்த வேலையில் காக்கா எப்போ வரும்னு வெயிட் பண்ணி உட்காந்துக்கிறேன். ஆனால் காக்கா வருது. See, when we obey God and when we don't do anything, also the provision is there. The provision didn't stop. கடவுள் காக்காவை அனுப்புறது நிறுத்தலை, ஆனால் அவர் வார்த்தை சொன்னனால தான் தண்ணி நின்றுச்சு. The last bit of water was coming through those brook. ஆனால் the last bit of water stopped because of the word that Elijah spoke. இந்த தண்ணி நின்னோடனே என்ன ஆகுது, இன்னொரு ஃபேஸ் ஆஃப் லைஃப். பிடிக்காத ஒரு வேலை, பிடிக்காத ஒரு இடம், இந்த ஊர்லலாம் இருப்பானுங்களா, இந்த ஊர்லாம் என் கடவுளை பற்றி தெரியாத ஒரு ஊர், இந்த ஊர்லலாம் வாழவே கூடாது, அந்த மாதிரி ஒரு ஊர். ஓகே, வேர் எவ்ரி ஒன் இஸ் பால்ஸ் வர்ஷிப்பர்ஸ், எவ்ரி ஒன்ஸ் வர்ஷிப்பிங் பால், அந்த மாதிரி ஊரில் போயிட்டு he meets this widow. God guides him to a widow who is going to have a last meal and die. ஏன்னா drought, ஏன்னா மழை இல்லை. ஓகே, it should have happened at least 1.5 years after this. ஏன்னா it might have taken so long for the water to dry up. ஓகே, அந்த வாட்டர் ட்ரை அப் ஆகிட்டு அவங்களோட ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எலைஜா அந்த ஊருக்குள்ளே போகிறாங்க. அந்த ஊருக்குள்ளே பயங்கர ட்ரவுட்டில் இந்த பொம்பளை கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட போயிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு போடுங்கன்றாங்க. The widow also gives him the food, and then she realizes that they're not running out of food. Provision. திருப்பி அந்த சிச்சுவேஷன்லேயும் provision was continuous. And Elijah was able to meet the needs of an unbeliever. எத்தனை பேர் இப்போ அங்கே இருக்கீங்க? You don't like the place that you are. I don't want to be there, Anna. God is using you to provide for someone else. God is using you to enable that provision for someone else. என்ன ஆகுது, at one point of time அந்த பொண்ணு, அந்த விடோவோட பையன் இறந்துடும். And Elijah is there at that point of time. நினச்சி பாருங்க, if you're not there in that place or that situation that you don't like at God's time, you will not be able to help those in need. இந்த விடோவுக்கு அந்த நீட் வரும்போது தான் God is sending him from that valley to this place. அந்த நீட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் தான் இவங்க இங்கே போகிறாங்க. இங்கே போனதுக்கப்புறம் இஸ் ஏபிள் டு ப்ரொவைட். ஓகே, அண்ட் சடனாக அந்த விடோ சன் இறக்கும் போதும் எலைஜா இஸ் தேர். மேபி எலைஜா didn't like it. Why should Elijah like it? Elijah is that guy who can go tell the king it won't rain and it won't rain.
But Elijah is there. Because God told Elijah to stay there. Till I give you another thing to do, you have to stay there. I've asked you to stay in that widow's house till I give you something else to do. So he's staying there, and there God gives him another work to do. இறந்து போன ஒரு பையனை Elijah brings back to life. And that's the turning point for that woman. அவங்க என்ன சொல்கிறாங்க, now I believe it is your God. That is the true God. See, a lot of times நமக்கு அப்படி தான், என்னென்னா நமக்கு பிடிக்கல, அந்த இடத்துல இருக்க பிடிக்கல, அந்த இடம் is beneath our potential. We don't want to stay there, we don't want to be there, but God has called us to be there. நமக்கு ஆனால் புரியல, எதுக்கு நான் இங்கே இருக்கணும், எவ்வளோ நாள் இருக்கணும், எப்போ என்னை இங்கேருந்து அனுப்புவீங்க, நான் அப்படியே உட்காந்துனே இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஆனால் God has placed you there so that you start touching lives. ஆனால் I have that question again. என்னோட கெப்பாசிட்டிக்கு நான் செய்ய வேண்டிய வேலை இது, பட் here I am doing nothing. இங்கே நான் எதுவுமே செய்யலை. இல்லை, I have placed you there so that when I open that opportunity for you to use my name, you will be present there. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகிற வரைக்கும் எலைஜா அவங்க வச்சுருந்தாங்க. எலைஜா எதுவுமே பண்ணல. Elijah was not going and preaching to those people. Elijah was not converting people back to God. Elijah எதுவுமே பண்ணலாம், உட்காந்து சாப்பிட்டு இருந்தாப்புல. அங்கேயும் கடவுள் ப்ரொவைட் பண்ணிட்டாரு, ப்ரொவிஷன் இருந்துச்சு, அங்கே ஸ்டே பண்ண சொன்னார், அங்கே ஸ்டே பண்ணிட்டு இருந்தாங்க. And he was not doing anything that Elijah could do. The prophet, the powerful prophet that he was not doing anything of those sorts. He was asked to stay there. And on the moment, God created that opportunity where that woman would realize that who the true God is. Okay, let's move a little past. மலையை ஏன் நிறுத்தணும்? எதுக்கு மலையை நிறுத்தணும்? ஏன்னா ஈஜிப்டில் இருக்கும்போது he brought in plagues after plagues. கடவுளால் பண்ண முடியாத ஒரு இதுவே கிடையாது. பட் he decided to stop rain. He could have destroyed the food in its entirety. ஒரு லோக்கஸ்ட் அமைச்சிருக்கலாம், அப்படியே அந்த சாப்பாடெலாம் சாப்பிட்டு அது போயிட்டுருக்கோம், இவங்க அப்படியே பக்கன்னு முழிச்சிட்டு இருப்பான். அந்த மாதிரி they could have created something, but he decided to stop rain. நினச்சி பாருங்கள், this Baal that people were worshipping, okay, this Baal that people were worshipping was supposed to be the god of rain, supposed to be the person that was able to control rain. Okay, rain Baal தான் கண்ட்ரோல் பண்ணுறான்னு எல்லாம் நம்பி everyone is worshipping Baal, and the time like God is telling, I'm going to stop rain. நீ ப்ரே பண்ணிக்கோ, நீ சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கோ, என்ன வேணால் பண்ணிக்கோ, பாலுக்கு முடிஞ்சால் மழையை திருப்பி எடுத்துன்னு வாங்க. பண்ணியிருக்க மாட்டாங்களா? 3 வருஷத்துக்கு மழை இல்லை. பாலுக்கு பண்ணக்கூடிய எல்லா சாக்ரிஃபைஸ் எல்லா இதுவும் பண்ணிகிட்டு இருப்பாங்க, பட் there was no rain. See, when we are worshipping things, okay, when you are worshipping some things that are not of God, maybe the end product that we desire, God could give better. ஆனால் the path that we take is not of God. அப்படி இருக்கும்போது God takes that step to stop it. Okay, உங்கள் லைஃப்பில் சில இதெல்லாம் நிறுத்தியிருக்காருன்னா He is taking that step to stop the rain so that we realize that rain is not through Baal, but rain is through our God. Whatever is stopped in your life, because we start to depend on other sources for our fulfillment. Start to depend on other sources for our fulfillment. இதுலேருந்து எனக்கு அது கிடைக்கும், இதுலேருந்து எனக்கு அது கிடைக்கும், இவங்க மூலயமா இது கிடைக்கும், இவங்க மூலயமா அது கிடைக்கும். பட் என்ன ஆகுதுன்னா,
And the whatever fulfillment that we are after, God will stop it in such a way that we realize that it is only through God that we can get it. இவங்க இவ்வளோ நாள் பால் தான் எங்களுக்கு மலை எடுத்துகிட்டு வந்தார். மலை வந்தால் பாலுக்கு ஒரு சாக்ரிஃபைஸ், ஒரு ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் செஷனு, அப்படியே பாட்டுன்னு டான்ஸ் ஆடினு ஜாலியாக சுற்றிருந்தாங்க. இப்போ என்ன டான்ஸ் ஆடினாலும் மழை வரல. 1 மாதம் வரல, 2 மாதம் வரல, 1 வருஷம் வரல, 2 வருஷம் வரல, 3 வருஷத்துக்கு மழை இல்லை. என்ன ஆகுது? ஏஆப் நீ இந்த பக்கம் ஆள் விட்டு தேடு, அந்த பக்கம் ஆள் விட்டு தேடுன்ட்டு பக்கத்தில் இருக்க எல்லா ஊர்லேயும் எலைஜாவை தேடினுக்கிறாங்க. ஆனால் எலைஜி அவங்க ஒய்ஃபோட சொந்த ஊர்லேயே உட்காந்துனுக்கிறாரு ஜாலியாக. அங்கெல்லாம் எலைஜா போயிருக்க மாட்டான், இங்கே தான் நம்ம உள்ளூரில் தான் எங்கேயா ஒழிஞ்சுன்னு இருப்பார், இங்கேயே தேடுங்க. And it happens, God tells Elijah, அதான் 2 Kings 18. Yeah, in the 3rd year, present yourself to Ahab. அவர் என்ன சொல்கிறார்? present yourself to Ahab. அப்படின்னா நீ போய் ஏஆப் பாரு. அண்ட் இந்த பிளேஸ்மெண்ட் இஸ் வெரி க்ரூஷியல். என்ன ஆகுதுன்னா, எலைஜா ஓகே நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படியே போகிறாரு. போகும்போது தேர் இஸ் அதர் பர்சன், ஓகே, ஹூ டேக்ஸ் கேர் ஆஃப் த பேலஸ். அவர் இஸ் அ ப்ராப்பர் இஸ்ரேலைட் வர்ஷிப்பின்ற மாதிரி he worships God. ஸோ என்ன பண்ணுவார், ஆல் ஆஃப் இஸ்ரேல்ஸ் ப்ராஃபிட்ஸை அவர் 2 குகைக்குள்ளே போட்டு ஒழிச்சு வச்சுருவார். ஓகே, எலைஜா கரெக்டாக அவர் கண்ணில் மாட்டிக்கிறாரு. அவர் உடனே ஐயோ உங்களை நான் வேறு பார்த்துட்டேன், இப்போ உங்களை என்னால் காட்டியும் கொடுக்க முடியாது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே எலைஜா நீ இப்போ ஏஆப்பை கூட்டின்னு வா அப்படின்றாரு. ஏஆப்பை கூப்பிட்டு வா. சரி, நீ போய் ஏஆப்பை கூப்பிட்டு வர. Something very critical to notice. When we started in 1 Kings 17, we were thinking, how did Ahab give Elijah permission? ஃபஸ்ட்டு எலைஜா போய் ஏஆப் கிட்ட சொல்லணும்ல மழை பெய்யாதுன்னு. அதுக்கு எப்படி எலைஜாக்கு அந்த இது கிடச்சிது? எலைஜா தேடி போய் மேபி எலைஜாவோட வெயிட்டட் ஃபார் ஹவர்ஸ். இரு ராஜா பார்ப்பாங்க, வெயிட் பண்ணு. டீ குடிச்சுன்னுக்கிறார், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு. யாராவது நின்று இருக்கீங்களா? அதான் கவர்மெண்ட் ஆஃபீஸில். அப்படியே வெயிட் பண்ணுன்ட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்துருப்பாங்க. இப்போ எலைஜா சொல்கிறாரு, அப்போ பார்க்க சொல்ல என்ன. See, sometimes for your work to be recognized, God will stop you from working. I'm not encouraging anyone to stop working. Okay? But for Elijah's word, மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டு 3 மாதத்தில் மழை பெஞ்சிருந்தா அந்த வார்த்தைக்கு வேல்யூ கிடையாது. ஏன் இப்படி ட்ரீட் பண்ணியிருக்க மாட்டான் எலைஜாவை. 3 வருஷம் ஆயிடுச்சு. இவங்களால் முடிஞ்ச எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிட்டாங்க. அந்த ஊர்லேருந்து ஆள் எடுத்துன்னு வா, இந்த ஊர்லேருந்து ஆள் எடுத்துன்னு வா, எலைஜா எங்கே போயிருக்கான்னு கண்டுபிடி, அவனை ஏதாவது பண்ணி அவன் மழை வர வைக்கலாம். எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிட்டாங்க. they were not able to do anything. 3 வருஷம் கழிச்சு ஏஆப் எலைஜா கிட்ட வரான். வெரி செம்ம கோவத்தில் இருக்கான். அவனால் எதுவும் பண்ண முடியாது. எலைஜா இஸ் த சோர்ஸ். இப்போ see, sometimes நம்ம ஒர்க் அப்படி தான். You might have spoken to someone about something, you might have been there, you might have set a pace, you might have set an example, and அதுக்கப்புறம் God would have moved you to a different situation where there was nothing that you could show of what you're capable of, what you are able to do. எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் உங்கள் ஒர்க் ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் கடவுள் உயர்த்துவார். அது ஏன் அந்த டைம்னா, ராஜாவே திருப்பி எலைஜாவை பார்க்க வருவோம். அந்த அளவுக்கு உயர்த்துவார். I don't have to get an appointment to the king. The king has to get an appointment with me. ராஜா என்ன தேடுறாங்க யோசிச்சு பாருங்க. If your situation has stopped you from being that person that you think you are called to be, then God is raising the value of your work in such a way that you will receive accreditation from the highest places. Okay?
From the highest places, people will come to you. People will search for your work. From the highest places, they will search for you. Because நீங்கள் செஞ்ச அந்த ஒரு வேலை, மேபி Elijah just spoke a word and came back. Elijah didn't do all these magic tricks and all that stuff. It was just one word. But God was with Elijah. God is with you. Maybe we've done something in the past. Maybe we're doing something right now which we don't like. But God is still providing through that thing that we don't like to do and we're still doing. At one point of time, okay, after a long time, in the third year, the word of the Lord came to Elijah, go and present yourself to Ahab. I will send rain on the land. Now, when things are turning back, the rain is going to start after the drought. நினச்சி பாருங்களேன், அந்த 3 வருஷம் தண்ணி இல்லாமல் அந்த இதெல்லாம் அப்படியே இந்த குளோபல் வார்மிங் இமேஜஸ்லாம் பார்த்துருப்பீங்களா, ஒரு மாதிரி அப்படியே கிராக் விட்டு அந்த நிலம்லாம் அப்படியே கிராக் விட்டு இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. எவ்ரி ஒன் ஸ்டார்விங். என்ன பண்ணுறான், பக்கத்து ஊரில் போங்க, ஏதாவது புல் எதாவது கிடைக்குதா பாருங்க. ஏன்னா நம்ம ஆடு மாடு சாகிறதுக்குள்ளே நம்ம சாவடிச்சு சாப்பிட்றோம். புல் எதாவது கிடச்சா அதுங்களை எதாவது காப்பாற்ற முடியுமான்னு பார்க்கலாம். அந்த லெவல் போயிட்டாங்க. They've run out of resources at the palace itself. Okay? இப்போ they are coming back to Elijah. அங்கே ஏதாவது பண்ணுங்கன்ற போது எலைஜா சொல்கிறாங்க, பாலோட ப்ராஃபிட்ஸ் எல்லாரையும் கூட்டுவாங்க. நெக்ஸ்ட் இன்சிடென்ட் தட் இஸ் ஹேப்பனிங் இஸ் மவுண்ட் கார்மல் இன்சிடென்ட். மவுண்ட் கார்மலில் பாலோட எல்லா ப்ராஃபிட்ஸையும் கூட்டுவாங்க. ஓகே, எலைஜா இஸ் பில்டிங் அப். நீங்கள் நிறைய தடவை கேட்டிருப்பீங்களே இந்த கதை. தி ஆல் சாக்ரிஃபைஸ், அவங்க கையெல்லாம் அறுத்துக்கிட்டு அப்படியே ப்ரைஸ் பண்ணுறாங்க. எலைஜா என்ன சொன்னாங்க, நான் ஒரு இவன் இங்கேருந்து கலாய்க்கிறான், என்ன கை வெட்டின ரத்தம் தான் வருது, நெருப்பு வரல. இந்த மாதிரி அப்படியே போயின்னு இருக்கு. சரி ஓகே நீங்கள் நிறுத்துங்க, நான் பண்ணுறேன்ட்டு எலைஜா பண்ணும்போது என்ன பண்ணுறான்னா, ஆல்ட்ரை பில்ட் பண்ணிட்டு ஆடியோ வச்சுட்டு சுற்றி ஒரு பிட்டை க்ரியேட் பண்ணுறான். அதாவது இப்படி ஆல்ட்ரு இருக்குன்னா ஆல்ட்ரு சுற்றி ஒரு காவா மாதிரி தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றுறான். எவ்வளோ தண்ணி ஊற்றுறான்னா அந்த பிட்டு ஃபுல்லாக ரொம்புற அளவுக்கு. ஓகே, தெரியாமல் கூட வெயிலில் பற்றிக்கிச்சு அப்படின்னு கூட சொல்லிடக்கூடாது, அவ்வளோ தண்ணி. இஸ் மேக்கிங் இட் ஆஸ் இம்பாசிபிள் as it can be for God. See, அப்போ he prays God bring fire னோடனே ஃபயர் விழுவுது. அண்ட் எல்லா தண்ணியுமே எவாபரேட் ஆகிற அளவுக்கு ஃபயர் விழுவுது. இது நடக்குது. என்னென்னா, those 3 years he didn't do anything. Okay, those 3 years his life was dry, just like the rest of Israel. அவன் லைஃப்லையுமே எதுவும் நடக்கலை. Okay, but God needs to give the rest of Israel that dryness. Okay, so that when Elijah wastes water over that sacrifice, தண்ணியே இல்லை, அவ்வளோ தண்ணி ஊற்றுறானா, ஊர்லேயே தண்ணி இல்லை, அவ்வளோ தண்ணி ஊற்றுறான் அந்த சாக்ரிஃபைஸ். God will honor that obedience. அதாவது என் கடவுளை நீங்கள் சாதாரணமாக பார்த்துறாதீங்க. என் கடவுள் நீங்கள் இமேஜின் பண்ண முடியாததை பண்ணுவார். நீங்கள் எது இம்பாசிபிள் நினைக்கிறீங்களோ அதை பண்ணுவார். சாதாரணமாக பார்த்துறாதீங்கன்ற. See, when a lot of times when we say
No, this situation is difficult for us. This situation is getting impossible. This situation is hard to bear. We want to have another situation where we're going to make things impossible, hard for God, but God is going to do the impossible and hard for us. It's going to turn around. Anna, in the time that you're waiting, you're not working, but you're eating is very important for God to work in the people around you. அதுக்கு தான் நம்ம when you sing the song Strength Will Rise, அந்த பாட்டை இப்படி தான் வரும். As we wait upon the Lord, as we wait upon the Lord, as we wait up, 3 தடவை பாடுவோம் wait upon the Lord. கோஇன்சிடென்ஸ் தான், 3 வருஷம் வெயிட் பண்ணாங்க. சம்டைம்ஸ் நம்ம சிச்சுவேஷனும் அவ்வளோ வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணுறது இஸ் ஃபார் காட் டு ஒர்க் ஃபார் ஆல் தோஸ் தட் ஆர் ரிக்வயர்ட் டு see that miracle. God didn't change in that waiting period. அவர் அப்படியே தான் இருக்கார். ஆனால் சிச்சுவேஷன் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுறாரு ஸோ தட் when that miracle happens, people get touched. People change. People are able to turn things around. வந்த எல்லா பாலோட ப்ராஃபிட்ஸும் were slaughtered. அவரை எதிர்த்து நின்ன எல்லா ஃபோர்ஸஸையுமே were able to destroy. Yeah. And we'll sing that song again and we'll close.